தாவேகாவில் இருக்கிற எம்எல்ஏ இளையராஜா கிட்ட ஒரு 35 கோடி பேரம் பேசியது அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலைகளில் திமுகவினர் ஈடுபட்டு வராங்க. இல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் அதற்கான முயற்சிகளை முஸ்தீப்புகளை எடுத்திருக்கிறார். அப்படிதான் நான் உள்வாங்குறேன். விஜய் அவர்கள் கரூருக்கு போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வழக்கின் அடிப்படையில ஜெயில தள்ளிடணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தாவேகா அரசுக்கு இருக்கு. கரூர்ல ஒரு கணக்கு இருக்குதுன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டும். நீங்க முதல்வருக்கு செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்யறதுல ஆர்வம் இருக்கா என்பதை விட அதுல நான் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்க முதல்வர் விஜய் அவர்களுக்கு தலைக்கு மேல் என்னைக்கு தொங்கக்கூடிய கத்தி தான் சிபிஐ விசாரணை. கரூர் சம்பவம் செந்தில் பாலாஜியை கைது செஞ்சுட்டா சிபிஐ விசாரணையில இருந்து முதல்ல ரிலாக்ஸ் ஆயிட முடியுமா? செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும்தான் சந்தேகிக்க வேண்டியிருக்காரு. முன்னாள் அமைச்சர்கள் வேறு சிலரும் இதே எண்ணத்தோட அவரோட சேர்ந்து பின்னாடி இருந்து அவங்களும் மேபி வேலை செஞ்சிருக்கிறாங்களோன்ற சந்தேகங்களை இப்போ இந்த பத்திரிகைகள் எழுதும் போது ஒரு யூகமாக கிளப்புறாங்க. நம்ம அப்படியே யோசிக்க வேண்டியது. இது ஒரு பேரம், குதிரை பேரம் அது என்கிற விவகாரம் டிடிவி கொடுத்திருக்காரு. ஒரு குதிரை பேரம் ஆளுநர்ல கொடுத்திருக்காரு. உண்மையான சிக்கல், பல சிக்கல் விஜய் அவர்களுக்கு இனிதான் ஆரம்பிக்கிறார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ தாவேகாவில் இருக்கிற எம்எல்ஏ இளையராஜா கிட்ட ஒரு 35 கோடி பேரம் பேசியது அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக தாவேகா ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலைகளில் திமுகவினர் ஈடுபட்டு வராங்க. இப்ப செந்தில் பாலாஜி எல்லாம் குறிவைக்கப்படுகிற செந்தில் பாலாஜி தலைமறைவு, அவருடைய தம்பி அசோக்குமார் தலைமறைவு போலீஸ் தேடுகிறது அப்படின்ற செய்திகள்லாம் வருது. இப்போ இதுல பார்க்கும் பொழுது இந்த முயற்சிகளை திமுக முழுக்க முழுக்க கையில் எடுத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறதா? அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் கூடிய சீக்கிரம் மறுதேர்தல் வர இருக்கிறது அப்படின்றத சொன்னாரா? அந்த நகர்வுகளை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் அதற்கான முயற்சிகளை முஸ்தீப்புகளை எடுத்திருக்கிறார். அப்படிதான் நான் உள்வாங்குறேன். பட் அது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக நான் நம்பல. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களிடம் 35 கோடி என்று விலை பேசுகிற பொழுது செந்தில் பாலாஜி என்ன நினைச்சிருக்கலாம்னா, நம்ம முன்னாள் முதல்வர் தொடர்ந்து சொல்றாரு, இந்த ஆட்சி 3 மாதம் நீடிக்காது, 6 மாதம் நீடிக்காதுங்கிறாரு. அப்ப நம்ம ஏன் ஒரு முயற்சி பண்ணி பார்க்க கூடாது, ஒரு அட்டம் எடுத்து பார்க்க கூடாது? அப்படி பாக்குறப்ப தலைமை கிட்டையும் நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் அப்படின்னு நினைத்த ஒரு முயற்சி இருக்கலாம். நீங்க 35 கோடி என்பது விலை பேசி ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. நீங்க சம்மனம் கொடுத்துட்டாங்க. நீங்க தப்பே இல்லைன்னா ஏன் ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறீங்க? ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டாங்கல்ல. நீங்க செந்தில் பாலாஜியா இருக்கலாம், அவர் தம்பி அசோக்குமாரா இருக்கலாம். செய்யாத தப்புக்கு நான் ஏன் போய் முன்ஜாமீன் வாங்க போறேன்? அப்ப கிட்டத்தட்ட அது நிரூபிக்கப்பட்ட குற்றம் தான். அது திமுக தயவில் நடந்ததா, செந்தில் பாலாஜி தனித்து செய்தாரா? அவர் தனித்து செய்திருக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் அது சட்டப்படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மேலும் மேலும் பல சிக்கல்களை உருவாக்கும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அது கிட்டத்தட்ட திமுக அந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அளவு கடந்த சுதந்திரம் கொடுத்துருச்சு. இங்க கொங்கு மண்டல பொறுப்பாளர் அது போன்ற பொறுப்புகளை கொடுத்ததுனால அவரும் கொஞ்சம் ஓவர் டோஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்னு தான் நான் நம்புறேன். இப்ப இதுல செந்தில் பாலாஜி அவர்களை மட்டும்தான் சந்தேகிக்க வேண்டியிருக்காரு. முன்னாள் அமைச்சர்கள் வேறு சிலரும் இதே எண்ணத்தோட அவரோட சேர்ந்து பின்னாடி இருந்து அவங்களும் மேபி வேலை செஞ்சிருக்கிறாங்களோ என்னவோன்ற சந்தேகங்களை இப்போ இந்த பத்திரிகைகள்ல எழுதும் போது ஒரு யூகமாக கிளப்புறாங்க. நம்ம அப்படியே யோசிக்க வேண்டியிருக்கா? இல்ல செந்தில் பாலாஜி மட்டும்தான் இந்த முயற்சி எடுத்திருப்பாருன்னு முடிவு பண்ணலாம்? இல்ல அது உங்களுக்கு சற்றேறக்குறைய செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவாளர்கள் திருநாவுக்கரசு அவர்களை சந்தித்ததா சொல்றதுல இருந்து அது இனிமே அமைச்சர்களை வைத்து, முன்னாள் அமைச்சர்களை வைத்து களத்துல போய் அதை செய்ய மாட்டாங்க. நீங்க ஒரு வியூக நிறுவனம், அது திருநாவுக்கரசு தெரிந்திருக்கும் எல்லாருக்கும். அவர் கிட்டத்தட்ட ஒரு வியூக நிறுவனம் மாதிரி தான் அவர் சர்வே எடுப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. அரசியல் விமர்சகராக இருந்தாரு, யூடியூப்ல இயங்கினவர் தான். அவர் கைகளில் அந்த பணியை கொடுத்த பிறகு இனி முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் களத்துல இருந்து ஆளுக்கு ஒரு பக்கம் செய்ய மாட்டாங்க. நீங்க ஒரு 8 பேர் 9 பேர் கைதாயிருக்காங்க. சோ அப்போ திமுகவும் ஒரு 75 வருட பாரம்பரியம் மிக்க கட்சி. விஜய் ரசிகர்கள் புதியவர்கள். நீங்க 30 கோடி 35 கோடின்னு அவங்ககிட்ட பேசுறப்ப எங்கேயோ லீக் ஆயிருமோன்னு அவர்களுக்கும் சந்தேகம் இருந்திருக்காத விஷயம். சோ அதனால் இது வேறு அமைச்சர்களோடு நம்ம முடிச்சு போடுறதுங்கிறது இன்றைய சூழல்லையே அது கொஞ்சம் மிகையாக தெரியுது. பட் செந்தில் பாலாஜி அவர்கள் குறைந்தபட்சம் தலையீடு இருக்கு அப்படிங்கறதா நமக்கு அந்த வாக்குமூலம் உணர்த்தி விட்டது. நீங்க அப்படி இல்லைன்னா இந்த வழக்கு இவ்வளவு வேகம் போகாது, நீங்க திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகுங்கன்னு போகாது. இவ்வளவு விவகாரங்கள் நடந்ததுனால செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கில் கைது செய்யப்படக்கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். அந்த பாயிண்ட் தான் நானும் வரேன். இப்போ
இந்த விஷயத்தின் மூலமாக இன்னும் சொல்லப்போனா நம்மகிட்டயே பேசின சில பத்திரிகையாளர்கள் அவங்கலாம் அரசியல் விமர்சகர்கள் சில விஷயத்த நினைவுபடுத்தினாங்க. இப்ப வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அசோக்குக்கு அசோக் வந்து இன்க்ளூட் ஆன கேஸ் எல்லாம் திரும்ப தோண்டினாங்க. அதுல அசோக்கையும் சேர்த்தாங்க. அது மூலமா செந்தில் பாலாஜிக்கு குறி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது தாவேகா அரசு. அதுக்கு காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் கரூருக்கு போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜிய ஏதோ ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு வழக்கின் அடிப்படையில ஜெயில்ல தள்ளிறணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தாவேகா அரசுக்கு இருக்கு. இப்போ இந்த பிரச்சனை நல்ல ஒரு வலிமையாக மாட்டியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த தாட் வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? செந்தில் பாலாஜிய நாம இல்ல வந்து உள்ள தள்ளிடணும்னு. மோரோவர் இல்ல இந்த இடத்துல கரு நம்ம இன்னொரு விஷயத்த நான் மேற்கோள் காட்டுறேன். கரூர்ல ஒரு கணக்கு இருக்குதுன்னு இவரு பேசியிருந்தாரு. அமைச்சர் ஆதவர்ஜுனா பேசியிருந்தாரு. சோ இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது. இல்ல நீங்க வந்து கரூர் சம்பவத்துல ஏதோ ஒன்று செய்து தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற தேவை தாவேக்காவுக்கு இருக்கு முதல்ல. நீங்க முதல்வருக்கு செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்யறதுல ஆர்வம் இருக்கா என்பதை விட, அதுல நான் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்க முதல்வர் விஜய் அவர்களுக்கு தலைக்கு மேல் என்னைக்கு தொங்கக்கூடிய கத்தி தான் சிபிஐ விசாரணை. ம். நீங்க அத நம்ம வந்து எளிதா கடந்து போயிற முடியாது. கரூர் சம்பவம் செந்தில் பாலாஜியை கைது செஞ்சுட்டா, தமிழ்நாடு அரசு ஒரு சம்பவத்துல கைது செஞ்சுட்டா, சிபிஐ விசாரணையில இருந்து முதல்ல ரிலாக்ஸ் ஆயிட முடியுமா? இது வாயை கொடுத்து நுணலும் தன் வாயார் கெடும்பாங்க. இன்னைக்கு நென்னவத்தல நிறைய இலக்கிய உதாரணங்களா வருது. இந்த நுணலும் தன் வாயார் கெடும்பாங்க. அது மாதிரிதான் ஆதவர்ஜுனா அன்னைக்கு சொன்ன வார்த்தை. கரூர்ல எங்களுக்கு ஒரு பழைய கணக்கு இருக்குன்னு சொல்றாருல்ல. அதெல்லாம் சினிமா பட பாணியில சொல்றாரு. இன்னொன்னு கூட சொன்னாரு. ரெட் ஜெயில் மூவிஸ் நீ என்ன படம் ரிலீஸ் பண்ண முடியும்னு பார்த்தேன். கட்டா குஸ்தி ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. அப்ப அதனால அவர்கள் பரபரப்புக்காக அந்த கைதட்டல் வாங்குவதற்காக இன்னொரு கட்சியினர் வந்து இணையக்கூடிய விழாக்கள்ல பேசுறாங்க. அவ்வளவுதான். நீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் இதுல கைது செஞ்சா சிபிஐ விசாரணையில அவர்தான் குற்றவாளின்றாங்களா? அப்படி கிடையாது. இன்னொன்னு கரூருக்கு முதல்வர் போவதற்குள் செந்தில் பாலாஜியை கைது செய்து இது இந்த கில்லி படத்துல அந்த விஜய் அவர்கள் திருஷ்டாவை கூட்டு வர காட்சி மாதிரி சும்மா வசனங்கள் கேட்க நல்லா இருக்கும் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுறப்ப. பட் அப்படிலாம் வந்து சாத்தியம் கிடையாது. அதுக்காக எல்லாம் போட்ட ஸ்கெட்ச் அப்படின்னு எனக்கு தோன்றல. அப்படி போட்டாங்கன்னா அது ரொம்ப முட்டாள்தனமான ஸ்கெட்ச் தான் நான் பாக்குறேன். கரூர் சம்பவம் என்பது வேறு, இந்த வழக்கு என்பது வேறு. கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணையில் நிலுவையில் இருக்கிறது. ஒரு வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கிற பொழுது குற்றவாளி பட்டியலிலேயே இருக்கக்கூடிய அந்த சம்பவத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக வரக்கூடிய ஆதவர்ஜுனா போன்றவர்கள் எதிர்கருத்து சொல்வது என்பதும் நீதிமன்றம் கண்டிக்கும். உச்சநீதிமன்றம் போயிருக்காங்களே திமுக. அதுல வந்து கண்டிப்பாங்க. நிச்சயமா கண்டிப்பாங்க. அப்ப நான் இன்னொன்னு என்ன பாக்குறேன்னா, இப்ப கரூருக்கு முதல்வர் போறதுக்கே திமுக நினைச்சா தடையாணை வாங்க முடியும். நீங்க சாட்சி இவர்கள் எல்லாம் சாட்சி அந்த இறந்து போன உயிரிழந்த குடும்பத்தினர் அவ்வளவு பேரும் சாட்சி. நீங்க அந்த குடும்பத்துக்கு போய் நீங்க அரசு வேலை கொடுக்கறதா திட்டம். எனக்கு கிடைத்த தகவல் அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்க போறாங்க. அரசு ஆமா. வேலை கொடுத்தா நல்லது. செய்திகளாகவும் ஆ, வந்தது. அரசு வேலை கொடுக்க போறாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க அந்த அரசு வேலையும் கொடுத்து சிபிஐ விசாரணை நிலுவையில் இருக்கு. இவர்களை பிறல் சாட்சியா மாத்திருவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அது கூட நிக்கும். அப்ப நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கு அவங்களுக்கு. அதனால இவங்க வந்து கரூர்ல இந்த சம்பவத்துல செந்தில் பாலாஜி அவர்களை கைது அவர் மேல அமலாக்கத்துறை கேஸே இருக்குங்க. முந்தைய திமுகவே ஊழலின் ஊற்றுக்கண் அவரை பத்தி எழுதியிருக்காங்க முரசொலியில. அவர் அதிமுகவில் இருந்தபோது அடுத்து அவர் திமுகவுக்கு வந்தாரு. திமுகவுக்கு வந்தபோது கூட அந்த அமலாக்கத்துறை பிடியில போக்குவரத்து துறையில லஞ்சம் வாங்கி கொண்டு பணியப்பட்டது அமலாக்கத்துறை என்கொயரி அது இடி. அவ்வளவு பெரிய விஷயத்தையே அவர் வந்து பேஸ் பண்ணி தானே இருக்காரு. சோ அப்ப இது வந்து ஒரு பேரம், குதிரை பேரம் அது என்கிற விவகாரம். டிடிவி கொடுத்திருக்காரு ஒரு குதிரை பேரம். ஆளுநர்ல கொடுத்திருக்காரு. உண்மையான சிக்கல் பல சிக்கல் விஜய் அவர்களுக்கு இனிதான் ஆரம்பிக்குதுங்கிறாங்க. அப்ப இந்த தாவேக்கா அரசுக்கு பல சிக்கல்கள் காத்திருக்கு. அவங்க அது எதையுமே போக்கஸ் பண்ணாம முழு போக்கஸும் இப்ப நம்மளுடைய ஆட்சியை உறுதிப்படுத்திக் கொள்வது. கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்திக் கொள்வது. ஆனா தலைக்கு மேல வெளில போயிட்டு இருக்கு. அதை கவனிக்க தவறுறாங்கிறாங்க. ஓகே. நான் இதுல நிறைவா ஒரு விஷயம் கேட்கிறேன். இதுல ஒரு ஒரு பேப்பர்ல நேற்றைய ஒரு செய்தியாக போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல அதிமுகவுல இருந்து இத்தனை பேர் போறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவும், அதிமுகவும் கூட்டணி அமைச்சு இப்போ ஆட்சியை கைப்பிடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு விஷயம் பேசுறாங்க. இந்த மாதிரியான பிரதான ஒரு 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 சென்சேஷனலான விஷயங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய் திறக்காமலே இருக்கிறார். அண்ட் மோர் ஓவர் அந்த செய்தியில எக்ஸாக்ட்டா என்ன போட்டிருந்தாங்கன்னா, சில நாட்களாகவே செந்தில் பாலாஜியோடு எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க கடந்த ஒரு 50 நாட்களாக பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு வலிமையான எதிர்கருத்துகளையும் பேசவே இல்ல. அப்ப இதுக்கு பின்னாடிலாம் இந்த எம்எல்ஏ பேரத்துக்கு பின்னாடி திமுக இப்ப செந்தில் பாலாஜி செயல்படுறாருன்னா, எடப்பாடி பழனிசாமியும் கூட சேர்ந்து செயல்படுறாரோன்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. அந்த செய்தியில அப்படி புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதுல என்ன லாபம் இருக்கு? நாளைக்கு ஒருவேளை தேர்தல் நடந்து விட்டால் எடப்பாடி ஜெயிக்கிற இடத்தில் இருக்கிறாரா? நிச்சயமா இல்ல. இங்க கட்சி மூழ்கும் கப்பல்ல இருக்கு. கட்சியே மூழ்கி கொண்டிருக்கு. இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான் போயிட்டு இருக்காங்க. அவர்களை தக்க வைத்தாலே ஒரு எம்எல்ஏ எண்ணிக்கையை குறைச்சதுக்கு சமம் தானே.
நீங்க இங்க இருந்து போகக்கூடியவர்கிட்ட எதிரியிடம் போய் சமரசம் செய்வதை விட, சண்டைக்காரனிடம் சமரசம் செய்வதை விட சாட்சியிடம் சமரசம் செய்வாங்க. அது மாதிரி நீங்க வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தரை விலைக்கு வாங்குறதுக்கு, அவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு, செந்தில் பாலாஜியோட தொடர்புல இருக்கிறதுக்கு, இங்க இருந்து போற விஜயபாஸ்கரை கூப்பிட்டு, "எப்ப நீ இங்கேயே இரியப்பான்னு" பேசிட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப அது வந்து கிட்டத்தட்ட ஒரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய விவகாரம் திமுகவோடு இல்ல. அது அதிமுக அப்படின்னு பின்னி பிணைந்த கிளைகளாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டோரி விரும்புது நான் நம்புறேன். பட் எடப்பாடி பழனிசாமிக்கு இதுல லாபமே இல்லைங்க. நீங்க முதல் லாபம், அவங்க வந்து எடப்பாடி முதல்வர், திமுக ஆதரவு. அதுல லாபம். இல்ல சார், ஜாக்பாட் இப்போ லாபம் அவருக்கு. இல்ல எம்எல்ஏக்கள் வந்து இல்லாம போய் அவங்களா கட்சி மாறி இப்ப பெரும்பான்மை இழக்குது தாவேகா அரசுன்னா, அப்போ அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பு வரும் இல்லையா? அந்த இடத்துல இல்ல இப்ப அது எப்படி திமுகவோட அது வருவதற்கான இணையறாங்கன்னா ஒரு வாய்ப்பு வரும். இல்ல அது வருவதற்கான என்ன வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார். ம். நான் முதல்ல இந்த சுற்றுல பேசும்போதே சொன்னேன். திமுக, 47 சீட்டு. அதிமுக கூட்டணி விவகாரத்திலே எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு சாலிடா மறுக்கவே இல்லையே. இல்ல அது ஒரு மறுப்பதற்கான தேவை இல்லைன்னு நினைத்திருக்கலாம். காலம் அதை நோக்கி நகர்த்தி இருக்கிறது அவர்கள. அது நாளைக்கே நடந்துராது. நீங்க அது காலம் அதை நோக்கி நகர்த்துது. அதுல எனக்கு சந்தேகமே இல்ல. நாளைக்கு திமுக, அதிமுகவும் சேர்ந்து வந்தா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? மறுபடியும் விஜய்க்கு தான் போடுவாங்க. அப்ப நீங்க தேர்தல தனித்தனியா தான் சந்திக்கணும். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வேண்டுமானால் உருவாகலாம். நீங்க தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி உருவாகணும்னாலும், நீங்க 60 சீட்டா, 50 சீட்டா ஜெயிக்கணுமே திரும்பியும். தலைகர்த்தர்கள் இழந்திருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைமை, கட்சிய முதல்ல கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால தான் அவர் கட்சியில ஆலோசனை கூட்டங்கள நடத்திட்டு தானே இருக்காரு. உண்மையான எதிரி நமக்கு திமுக தான் அவரும் சொல்லியிருக்காரு. கடந்த காலங்கள்ல கூட்டங்கள்ல பேசியவர்கள்ட்ட, இது வந்து நம்ம எப்பொழுதுமே நமக்கு எதிரி திமுக தான் சொல்லியிருக்காரு. சோ அப்ப இல்ல, அதனால இதுல வந்து அவருக்கு இன்னொரு பாயிண்ட். இதுல இன்னொரு பாயிண்ட். இந்த ஆக்சுவலி இந்த முயற்சிகள அ எடுக்கணும்னு திட்டமிட்டதும் சரி, ஸ்டார்ட் பண்றதும் சரி, அந்த பக்கம் உதயநிதி அவர்களும், இந்த பக்கம் மிதுன் அவர்களும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்னு. இப்ப ஸ்டாலினும், எடப்பாடியும் சேர்ந்து இத பண்ணல. உதயநிதியும், மிதுனும் சேர்ந்து பண்றாங்க அப்படின்ற ஒரு கருத்த வைக்கிறாங்க. இல்ல அப்பதான் சொல்றேன். அப்படியான ஒரு முயற்சி நடந்தால், அது இருவரும் சேர்ந்து இளைஞர்கள் சேர்ந்து பண்ணியிருந்தா, மிதுன ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவா கொண்டு வந்திருக்கலாமே. நீங்க ஒரு ஒரு பழைய சம்பவத்த சுட்டிக்காட்டிட்டு வரேனே. இதே மிதுன் அவர்கள அரசியலுக்கு கொண்டு வர போறார்ன்னு சி.வி. சண்முகம் பேசுனோனே, அவர் ஏன் பிரஸ் மீட்ல சொல்லணும்? என் பையன் அரசியலுக்கு வரமாட்டான்னு ஏன் சொல்லணும்? வந்தா என்னங்க தப்புன்னு கேட்டுருக்கலாமே. அவருக்கு நான் பொறுப்பு குடுத்தா தாங்க தப்பு. அவர் அடிப்படை உறுப்பினரா, கட்சி பணி செய்ற எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அவரும் செய்றாரு. அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அதையே அவர் சொல்லலையே. நீங்க இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும், மிதுன் அவர்களையும் நம்ம கம்பேரிட்டிவா பண்ண முடியாது. உதயநிதி தன்னை நிரூபிச்சவருங்க. அவர் 2019 தேர்தல்ல இருந்து பரப்புரையில இருக்காரு. ஒரு செங்கல காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனையை கேள்விக்குறியாக்குனவரு. கிட்டத்தட்ட அதே போன்று மிதுன் அவர்கள வந்து அந்த அளவுக்கு நம்ம பொருத்தி பார்த்து விட முடியாது. சோ அந்த அடிப்படையில சொல்றேன். இதுல வந்து அதிமுகவோட பங்கு இருக்கும்னா, என்னுடைய யூகம் சரியாக இருந்தா, முதல்ல இங்க இருக்கிற எம்.எல்.ஏக்கள போக விடாம தடுத்தாலே அதுவே அதிமுகவுக்கு பெரிய நன்மை. அத மீறி அவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அது ஃபெயிலியர் தான் அப்படின்னு தான் பார்க்கிறேன். ஓகேங்க சார். பார்க்கலாம் பொறுத்திருந்து அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்கள பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.